இங்க ஒரு பையன் பார்க்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனை ஒரு எறும்பு கடிச்சிருது. எறும்பு கடிச்ச அடுத்த செகண்டே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். கண்ணை முழிச்சு பார்த்தா நைட் ஆயிருது. இப்ப அப்படியே அவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் சாப்பிடாம அப்படியே படுத்துறான். அவன் உடம்புல பல விதமான மாற்றங்கள் அவன் உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பால் பாட்டில் எடுக்கலான்னு பார்த்தா பால் பாட்டில் அவன் கையோட அப்படியே ஒட்டிக்கிச்சு. சரி ஜூஸ் குடிக்கலான்னு கிளாஸ் எடுத்தா கிளாஸ் அப்படியே சுக்கு சுக்கா போயிருது. இத பார்த்து அவங்க அப்பாவே ஒரு நிமிஷம் அரண்டு போயிட்டாரு. இப்ப அவன் ஸ்கூலுக்கு போனா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா கிளாஸ் ரூம் திறக்கும் போது கைப்பிடி அப்படியே அவனோட கையோட அப்படியே வந்துருது. அவன் உடம்புல அவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே பிடி பிடியில காட்டுறாங்க. பிடி பிடியில பிடி டீச்சர் நம்ம ஹீரோவை ஒரு கேரக்டரை வச்சு எப்படி டிஃபென்ஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு நம்ம ஹீரோவை அடிக்கடி நடிச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா கூட்டத்துக்குள்ளதான் அவனோட கிரஷ் இருக்கா. அவன் கிரஷ் முன்னாடி இப்படி அடி வாங்குறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால பிடி சார் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் டேக்கிள் பண்ணிட்டு இருக்கான். பிடி சார் ஒரு அளவுக்கு மேல கடுப்பாயி இவன் அடிக்க பாக்குறாரு. ஆனா இவன் ஒரே ஒரு அடிதான் வைக்கிறான். 10 அடி தூரத்துக்கு அவர் பறந்து போய் விழுந்துடுறாரு. இதை பார்த்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோக்கு இதை அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். அவன் ஃப்ரெண்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேனு. எனக்கு இந்த மாதிரி சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவனால நம்பவே முடியல. அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு என்ன சூப்பர் பவர் இருக்குதுன்னு கேட்க நம்ம ஹீரோவுமே என் டீத் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. என்னால எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் ஈஸியா கடிச்சு துப்ப முடியும். அது மட்டும் இல்லாம ஸ்மெல்லிங் சென்ஸ் வேற ஜாஸ்தி ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஹீரோக்காக அவன் ஃப்ரெண்டு ஒரு சூட் கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா எங்கெல்லாம் ராபரிஸ் நடக்குதோ அங்கெல்லாம் போய் இவங்க தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் தான் முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நாளே தெரிஞ்சு போச்சு பெரிய எதிரிகளை சமாளிக்கிறதுக்குலாம் இந்த பவர் பத்தாதுன்னு. ஹீரோட ஃப்ரெண்டு அவனுக்கு 2-3 ஐட்டத்தை கொடுக்குறான். ஒன்னு நம்ம ஹீரோ சுகர் சாப்பிட்டானா அவனுக்கு பவர் வருங்கிறத கண்டுபிடிச்சு அவனுக்கு சுகர் டேப்லெட் கொடுக்குறான். அதே மாதிரி பெரிய பெரிய பொருளை தூக்குறதுக்காக நிறைய கேஜெட்ஸையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோ நிறைய மக்களை காப்பாத்தி பயங்கர ஃபேமஸ் ஆறான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சூப்பர் ஹீரோ மேல ஹீரோயினுக்கு காதல் வர ஆரம்பிக்குது. ஆனா எதிர்பாராத விஷயம் என்ன நடக்குதுன்னா ஹீரோயின் அங்க வீட்டுல இருக்கும்போது படத்தோட வில்ல வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருவான். இந்த விஷயத்த சூப்பர் ஹீரோவை பார்த்து ஹீரோயினோட அக்கா கறி வந்து சொல்லுவா இந்த மாதிரி என் தங்கச்சிய கடத்திட்டு போயிட்டான். இத பாருங்க வீடியோ கூட போட்டிருக்கான்னு சொல்ல நம்ம ஹீரோ ஹீரோயினோட நெக்லஸோட ஸ்மெல்ல வச்சு அவ எங்க இருப்பான்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிடுறான். போய் பார்த்தா ஹீரோயினை கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கான். அவன் உள்ள போன உடனே மேல இருந்து ஒருத்த வந்து குதிக்கிறான். நம்ம ஹீரோவையும் ஒரு கிளாஸ்குள்ள போட்டு அப்படியே அடைச்சு வச்சிடறான். அதுக்கப்புறமா அந்த வில்லன் அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் ஒரு சயின்டிஸ்டா இருந்திருக்கான். அவங்க அம்மாக்கு பயங்கரமான நோய் இருந்திருக்கு. எப்படியாவது காப்பாத்தணும்னு பல விதமான மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் இந்த பொண்ணோட அப்பா அந்த மருந்தெல்லாம் செல்லாது அந்த மருந்தெல்லாம் கேன்சல் பண்ணுங்கன்னு அவரோட ப்ராஜெக்டையே ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாரு. இதனால அவங்க அம்மாவை செத்து போயிருந்திருப்பாங்க. அம்மாவை கொண்டவங்களை பழி வாங்கணும்னு அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்ப இவரே அவரோட உடம்புல போட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த மருந்தை போட்டுக்கிட்டதுனால இவரால எந்த பொருளையும் தூக்க முடியும், எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் குதிக்க முடியும். ஆனா இந்த பவர் அவருக்கு இருக்கணும்னா மனுஷனோட ரத்தம் இவருக்கு அவசியமா தேவை. அம்மா உயிருக்கு பழி வாங்குறதுக்காக அந்த ஆபீசரோட பொண்ணான நம்ம ஹீரோயினை பிடிச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஆனா இந்த நேரத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா ஹீரோ போய் ரொம்ப நேரம் ஆச்சு அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அந்த வீட்டுக்கிட்ட போலீஸை கூட்டு வந்துடுறான். போலீஸை பார்த்த உடனே அந்த ஆள் தலைதறிச்சு ஓடி போயிடுறான். இப்படியே 2-3 நாள் போகுது. நம்ம ஹீரோ உட்காந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காகவே வில்லன் கரெக்டா ஸ்கூலுக்குள்ள வந்துடுறான். அவன் ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே நம்ம ஹீரோக்கும் இந்த வில்லனுக்கு பயங்கரமான சண்டை வருது. நம்ம ஹீரோனோட பவர்ஸான சூட்ஸையும் அவனுக்கு பவர் கொடுக்குற சுகர் டேப்லெட்டையும் எடுக்காம வந்திருப்பான். நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா ஒரு கட்டத்துல ஒரு வெண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சு அதுல இருந்து எடுத்த ஜூஸ் எடுத்து குடிச்சு அவனோட பவர் ஏத்திக்கிறான். பவர் ஏத்தின அடுத்த செகண்டே அந்த வில்லனை போட்டு பொலன்னு பொலந்து அவனை போலீஸ் கிட்டே பிடிச்சு கொடுத்துறான். இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம நரேட்டர் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.